5வது ஆண்டு பொங்கல் விழாவை முன்னிட்டு இங்க இருக்கின்ற நகர்நல சங்கத்தினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் குடும்பமாக இந்த பொங்கல் விழாவை கலந்து கொண்டு பாரம்பரியமான நாட்டுப்புற கலைகளை ஒருங்கிணைத்து இன்றைக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அம்பாள் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கத்திற்கு நான் முதலில் நன்றியை உங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு சமத்துவ பொங்கல் விழாவை நம்முடைய அம்பாள் நகர் குளத்தை சுற்றி அனைத்து மக்களும் இன்றைக்கு அந்த பொங்கல் விழாவை பொங்கல் வைத்து கொண்டாடுகின்றதை பார்க்கும் பொழுது தமிழர்களுடைய திருநாளான பொங்கல் திருநாளை சிறப்போடு பழமை மாறாமல் இன்றைக்கு இங்கே அம்பாள் நகர் சங்கம் கொண்டு வந்திருக்கின்றது என்பது இன்னொரு பெருமைக்குரிய விஷயமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த வார்டினுடைய மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் சிவபிரகாசம் அவர்களை மற்றும் ஆல்வின் ராஜ் அவர்களை, ஜீவராஜ் சுருதி இந்த பாட்டு கச்சேரி நடத்தி சிறப்பான முறையில் இன்றைக்கு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்ற அந்த குழுவினருக்கு உங்களின் சார்பாக நான் நன்றி சொல்கின்றேன். டம்ஸ் வாசித்த உப்ளி அவர்களுக்கு, அதே போல தினேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கின்றேன். அதே போல லதா கிருஷ்ணமூர்த்தி, தியாபலி, பார்பரா தியாபலி மற்றும் கலைச்செல்வி சுரையப்பன் மற்றும் சுஜாதா மோகன்ராய், கமலா முத்துகிருஷ்ணன் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் ஆரோன் மற்றும் மாவட்ட பிரதிநிதி தேவேந்திரன் மற்றும் இந்த நிகழ்வில் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி குமரேசன் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற செல்வகுமார், திருமலை மற்றும் பெருமாள், டேனிஷ் போன்ற அனைத்து நிலையில் இருக்கின்ற நிர்வாகிகளுடைய பெயர்களையும் 190வது வட்டத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய பெயரையும் இழுத்ததாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பழமையான பொருட்களை இன்றைக்கு இந்த காட்சிப்படுத்தப்பட்டு அதை விற்பனைக்காக வைத்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற அந்த மகளிர் மேம்பாட்டு நிர்வாகத்தினுடைய அலுவலர்களுக்கும் அந்த ஸ்டால் அமைத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே இந்த பகுதி மக்களின் சார்பாக நன்றி சொல்கின்றேன். இன்றைக்கு இந்த பகுதியில் ஆண்டுதோறும் ஒவ்வொரு புதுமைகளை இன்றைக்கு புகழ்த்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வின் மூலமாக நாம் கிராம பகுதியில் இருக்கின்ற அனைத்து நிலையிலும் கொண்டாடுவதை இன்றைக்கு சென்னையில் இருக்கின்ற பள்ளிக்கரணை பகுதியில் இன்றைக்கு இந்த பொங்கல் விழாவை பார்த்து அந்த பொங்கல் விழாவின் மூலமாக நமக்கு பெருமை சேர்க்க வருகை தந்துள்ள சென்னை மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் ஏ ஸ்கொயர் மனோகரன் மற்றும் ஏடி நம்முடைய ஏடி எலக்ட்ரிக்கல் ஏடி ராதாகிருஷ்ணன் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஏஇ இந்த குளத்தை சுற்றி இன்றைக்கு மின்விளக்கு அமைக்கப்பட்டு அதையும் இன்றைக்கு திறந்து வைக்கின்ற ஒரு நிகழ்வாக நம்முடைய அரசு அலுவலர்கள் ஏற்பாடு செய்தது இன்னும் இந்த பகுதி மக்களுக்கு எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற ஒரு நன்னாளாக இந்த விளக்குகளை இன்றைக்கு நாம் துவங்கி வைத்திருக்கின்றோம். ஆகவே அந்த நிலையில் இருக்கின்ற மாநகராட்சியினுடைய எலக்ட்ரிக்கல் வருவாய் நிலையில் இருக்கின்ற அலுவல் பெருமக்களுக்கு உங்களின் சார்பாக நான் நன்றி சொல்கின்றேன். அதே சமயத்தில் இன்றைக்கு இந்த பொங்கல் விழாவை மழையாக இருந்தாலும் இந்த பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கின்ற குடும்பமாக குடும்ப விழா என்று சொல்வார்கள். அதை இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. அதில் ஒவ்வொரு பொங்கல் வைக்கின்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும்
சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கெல்லாம் முன்கூட்டியே, அதாவது அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களை நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வில் வருகை தந்துள்ள பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறைக்கும் நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அம்மாள் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கம் தொடர்ந்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த பகுதியினுடைய தேவைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கின்ற அளவில் அவர்களுடைய கோரிக்கையை உடனுக்குடன் பரிசீலனை செய்து நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்ததிலிருந்து இன்றைக்கு மிகவும் வேகமாக இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக, குறிப்பாக பாதாள சாக்கடை திட்ட பணிகள், இந்த பகுதியினுடைய மழைநீர் கால்வாய் பணிகள், அதே போன்று இருக்கின்ற நம்முடைய அணையேரி பகுதியிலிருந்து மழைநீர் செல்வதற்காக இன்றைக்கு 3 கால்வாய், சிமெண்ட் கான்கிரீட்டால் 3 கால்வாய் பணிகள் போன்ற பள்ளிக்கரணை பகுதி மக்களினுடைய எண்ணங்களை, தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அரசாக நம்முடைய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அது தளபதிக்கு இந்த நேரத்திலே நம் பகுதியினுடைய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய ஆலோசனையில் நம்முடைய தொகுதியில் பல பணிகள், குறிப்பாக பள்ளிக்கரணையில் மிகவும் அதிகப்படியான பணிகள் நடைபெறுவதை நாம் பெருமைக்குரிய இந்த பொங்கல் நல்நாளில் தமிழகத்தினுடைய முதல்வருக்கு நன்றி சொல்கின்றோம். நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அவர்கள் ஒவ்வொரு தேவைகளையும் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றால் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலரிடம் கொண்டு சென்று அதை முடித்து கொடுப்பதில் நமக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலமாக இன்றைக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும்